ஏன் 41 உயிர் ஏன் போச்சு சொல்லுங்க. நேற்று நான் கிருஷ்ணகிரியில பேசினது சொல்றேன், டிவில எல்லாம் பார்த்திருப்பீங்கல்ல நீங்க. அந்த 41 உயிர் போனதுக்கு ரெண்டு பேருமே தான் காரணம். ஆளும் ஆட்சியாளர்களும் காரணம், விஜய் அவர்களும் காரணம். ரெண்டு பேரும் சேர்ந்துதான் இது நடந்திருக்கு. பக்காவா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு 41 உயிர்களை எடுத்தது இந்த ஆட்சியாளர்கள் செஞ்ச சாதனை. என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? அவர் பேசுறதே 10 நிமிஷம் தான், என்ன 4 மணி நேரமா நம்மள மாதிரி பேசுறாரு. வந்தா என்ன பேசிட்டு போட்டுமே, போட்டு மக்களை நெருக்கி ஆம்புலன்ஸ் கூட லைட் ஆஃப் பண்ண, செருப்பு அடிக்க, கல் அடிக்கிறது, எத்தனை பிரச்சனையை கிளப்புறீங்க. யார் பண்ணது? 10 ரூபாய் ஒருத்தர் இருக்காருங்க. இத்தனை பிரச்சனைக்கு காரணம் மிஸ்டர் 10 ரூபாய். 10 ரூபாய் செஞ்சதுதான் இவ்வளவு. அன்னைக்கு விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு. ஒவ்வொரு வாட்டி நான் கரூருக்கு போகும்போது 10 ரூபாவை பேசாம நான் வந்ததே கிடையாது. என்ன அப்படி என்ன உங்களுக்கு வெறி? என்ன கரூருக்கு என்ன நீங்க ராஜாவா? நீ ஜெயிலுக்கு போனீங்களே, அப்படியே நாடகம் நடிச்சுக்கிட்டு வேன்ல படுத்துக்கிட்டு பேண்ட் எல்லாம் யூரின் போயிட்டு போனாரா இல்லையா? அப்புறம் இன்னைக்கு மட்டும் எங்க வந்துச்சு வீரப்பு? இதெல்லாம் ஆட்சியில இருக்கணும்ன்ற மமதையில ஆடுறது. ஆடாதடா மனிதா, ரொம்ப ஆட்டம் போட்டா அடங்கிடுவ மனிதா என்பதை நிச்சயம் மக்கள் உங்களுக்கு உணர்த்துவார்கள். அதெல்லாம் தப்பு. இன்னைக்கு 41 உயிர் போயிடுச்சு. உனக்கு என்ன போச்சு? ஏதாவது உனக்கு லாஸா? இன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை போய் பாருங்க, எவ்வளவு துக்கத்துல தங்கள் உண்மையான அன்புகளை இழந்துட்டு வாடிக்கிட்டு இருக்காங்க. 1.5 வயசு குழந்தை என்ன பண்ணுச்சு? இளைஞர்கள், பெண்கள், குழந்தை, குட்டி எல்லாம் போயிருக்காங்க. பாருங்க அந்த போட்டோல பாருங்க, பிஞ்சு குழந்தைங்க பார்த்தாலே எனக்கு வயிறு பத்தி எரியுது. நான் நேரடியாக போயே ஒவ்வொரு குடும்பத்தையும் சந்திச்சு ஆறுதல் சொல்லி நம்மளால முடிஞ்ச பொருட்களை அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனவங்களுக்கு கொடுத்து இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மையை தான் சொல்றேன். அந்த மக்கள் நம்ம கிட்ட சொன்ன உண்மைதான் சொல்றேன். ஒரு போலீஸ் இல்லம்மா, அங்க ஒரு பாதுகாப்பு இல்லம்மா, போட்டு நெரிச்சியே எங்களை எல்லாம் கொன்னுட்டாங்க அப்படின்னு. அப்ப என்ன பண்றீங்க? போலீஸ் சொல்லி தப்பு இல்லப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆட்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அததான் அவங்க செய்யறாங்க. எல்லாம் நான் பாக்குறேன், பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. எல்லாமே பஸ்ஸுக்குள்ள உட்கார்ந்துருக்காங்க. 10 ரூபாய் கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வரல, அதனால எல்லாம் பஸ்ஸுக்குள்ளேயே கம்முன்னு உட்காந்துட்டாங்க. இப்ப அதனால யாருக்கு? இப்போ உங்களுக்கு தான் அசிங்கம். 10 ரூபாய் நினைப்பாரு நம்ம ஜெயிச்சிட்டோன்னு. 2026 தேர்தல்ல நம்ம மக்கள் யாருன்றத புரிய வைப்பாங்க, நிச்சயம் புரிய வைப்பாங்க. அதே மாதிரிதான் விஜய்க்கு நான் சொல்றேன். நீங்க லேட்டா வந்தது தப்பு விஜய். நீங்க பார்க்காம அன்னைக்கு ஓடி போய் வீட்டுக்குள்ள புகுந்துகிட்டது தப்பு. இன்னைக்கு வரைக்கும் அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லாதது தப்பு. நீங்க போய் ஒவ்வொரு குடும்பத்தை சந்திக்காதது தப்பு. நீங்க எதற்கு உன்னை தேடி வந்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தீங்க? இப்ப பாருங்க, யார் நம்ம கூட வர? தொண்டர் பட தான் நிக்கிறாங்க. டே 1ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தொண்டர் பட தானே நமக்கு பாதுகாப்பு. என்னைக்காவது ஒரு போலீஸ் நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கா? அதுதான் கேப்டன் என்ன செஞ்சாரு? எந்த அரசையும் நம்பல, எந்த போலீஸையும் நம்பல, நமக்கென்று ஒரு தொண்டர் படையை உருவாக்கினார். அவர்கள் நம்ம தொண்டர்களுக்கு பாதுகாப்பை கொடுத்தாங்க. தன்னை தேடி வர அத்தனை பேருக்கும் உணவு, தண்ணீர், பாதுகாப்பு எல்லாத்தையும் கொடுத்தார் கேப்டன். அவ்வளவு பெரிய கூட்டம், ஒரு தண்ணி பாட்டில் இல்ல, ஒரு சாப்பாடு இல்ல. எவ்வளவு நேரம் மக்கள் நிப்பாங்க வெயில? அங்கதான் மயக்கடிச்சு விழுகிறாங்க. ஆம்புலன்ஸ் வந்தது, தண்ணி இல்ல, எவ்வளவு பிரச்சனை. இதெல்லாம் நிச்சயம் நல்லதுக்கான வழி இல்ல. எல்லாம் நினைச்சுக்கலாம் ஜெயிச்சிட்டோம் நம்மன்னு. பொறுத்திருந்து பாருங்க. நிச்சயமாக கடவுள் என்று ஒருத்தர் இருக்கிறார், கேப்டன் இருக்கிறார். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவும், தர்மம் வென்றே தீரும். அந்த 41 உயிரும் நிச்சயம் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயம் தருவார். நான் விஜய்க்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். அவர் அண்ணன் என்னங்கிறாரு கேப்டன. முதல்ல அண்ணன் என்ன பண்ணாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தம்பி, நீ தெரிஞ்சுக்கோ. வெறும் பாயில அண்ணன் சொன்ன போதுமா? சொல்லுங்க விஜய். ஆமா, வெறும் அண்ணன் அப்படின்றது போட்டா காமிக்கிறது. ஆமா இல்ல
சொல்றேன். வெறும் அண்ணா, உங்க அண்ணனோட வரலாறு பாரு, வரலாறு படி நீ. அது எதுவுமே செய்யாம எங்க அண்ணன், உங்க அண்ணன் அவரு அந்த காலத்துல இருந்து கேப்டன் படத்துல நடிச்சவர் தான். 17 படம் கேப்டன் அவங்க வந்து SSC படத்துல நடிச்சவர் தான். இல்லன்னு சொல்ல, நம்ம பக்கத்து வீடு தான். அதனால தான் நான் சொல்றேன், அவர் எங்க வீட்டு பையன். எங்களுக்கு விஜய் பல ஆண்டுகளா தெரியும், இன்னைக்கு நேற்று கிடையாது நான் சொல்றேன். அவர் அண்ணன் சொன்னா நாங்க தம்பின்னு சொல்றோம், அவ்வளவுதான். ஆனா மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம், கேப்டனுக்கு உங்களுக்கான வித்தியாசம், மலைக்கும் மடுவுக்கான வித்தியாசம். நீங்க கேப்டன் என்ற புத்தகத்தை தரோவா படிக்கணும். நீங்க சும்மா இல்ல, அவர் எப்படி தன் வாழ்க்கையை ஆரம்பிச்சாரு, எப்படி வாழ்ந்தாரு, எப்படி மக்களுக்கு உதவி செஞ்சாரு, அவருடைய புக்கே ஒரு அத்தியாயம். அத முதல்ல இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாரும் படிங்க முதல்ல. அதனால கேப்டன் கூட யாரையுமே கம்பேர் பண்ணாதீங்க. ஒப்பீடுக்கே இணையில்லாத ஒரு தலைவராக கேப்டன் இருக்கிறார். வாழ்ந்தால் கேப்டன் மாதிரி ஒருத்தர் வாழணும் என்று உதாரணமாக வாழ்ந்துட்டு போனவர் தான் நம்ம கேப்டன் அவர்கள்.